நான் உங்களை மாதிரி இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து என்ன சலூனுக்கு கூப்பிட்டு போனார். இப்போது நீங்கள் உங்கள் அப்பாவை சலூனுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இவ்வளோ ஓகேவா? ஓகேவா? இவ்வளோ பேசாமல் மொட்டை அடிச்சு விட்றேன் எனக்கு. Hey, no. Very little, bro. Very little. Please do like this much. Like I'm not there. Okay, now cut it this much. பண்ணுங்க போதும். Cut it this much. சும்மா இரு நீ வேற. Can do okay. No, you will tell me. முன்னாடிலாம் வந்து ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. இப்போ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு ப்ராப்ளம், எனக்கு முடியல கை வச்சாலே எனக்கு தூக்கம் வந்துடும். அப்பா 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 வணக்கம் மை டியர் ப்ரோ டிவி நேயர்களே, நான் உங்கள் விஜய் கணேஷ் கோவிந்தன். இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டேன்னு சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபாதர்ஸ் டே. ஸோ இந்த ஃபாதர்ஸ் டேவை இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக ஆக்கிறதுக்காக இப்போ ஒருத்தவங்க வந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். அதாவது ஆக்டர் அர்ஜுனன் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை தான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். ஸோ இது ஒரு இன்டர்வியூ மட்டும் இல்லாமல் ஒரு ஃபாதர்ஸ் டே அவுட்டாகவும் இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்மளுடைய ஆக்டர் அர்ஜுனன் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய பசங்களான இளநன் நிகழ இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க ஃபாதர்ஸ் டேக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் அவருக்கு வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனன் அவர்களும் அவங்களுடைய பசங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட்டை வந்து கொடுக்க போறாரு. ஸோ அதை தான் இன்னைக்கு உங்களுடைய ப்ரோ டிவியில் வந்து பார்க்க போறீங்க. ஸோ அவங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டோம். என்ன போவோமா? ஸோ இங்கே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன், என்ன பாடாப்படுத்துறானே இவன். ஒரு நாளைக்கு 2-3 படம் பார்ப்பேன்டா நான். ரைம்ஸ் பார்க்க வச்சுட்டேடா என்ன என்ன பார்க்குற? The animals were waiting for him. Please come. Yes, Cheetah. What is the name? Did you meet the forest spirit? Did you ask for it? Did she give you the name? இளநியால். அப்பா ஹேய், இன்னைக்கு என்ன டே தெரியுமா? என்ன? சண்டே இல்ல, இன்னைக்கு என்ன டே? ஹாலிடே. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. ஓ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. Thank you. मैं அப்பா கூட அவ கூட அப்பா ஓகேக்கோ சிரிக்கலாம். சரி, ஃபாதர்ஸ் டேக்கு வெறும் கிஸ்ஸு கொடுத்து விஷ் பண்ணி இதெல்லாம் ஏமாற்றக்கூடாது. எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? மதர்ஸ் டேக்கு மட்டும் அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுத்தீங்கல்ல, ஃபாதர்ஸ் டேக்கு அப்பாவுக்கு ஒழுங்கு மரியாதை கிஃப்ட் கொடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு gift கொடுங்க. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, நீங்க தான் ஃபாதர்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் gift கொடுங்க, அப்புறம் உங்களுக்கு gift கொடுக்கறோம். இதெல்லாம் வம்பா போச்சு. சரி, என்ன கிஃப்ட் வேணும்? என்னடா டிஸ்கஸ்லாம் பண்றீங்க? ஒண்ணுமா? ஹேர் கட்டா? சான்ஸே இல்ல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்கேன், என்னால முடியாது. நோ வே. ட்ரிம் பண்ணி. அப்படியா? உங்களோட தலைமுடி ரொம்ப போரிங்கா இருக்கு. போரிங்கா இருக்கா? ஏய், எத்தனை பொண்ணுங்க பின்னாடி வராங்க தெரியுமா இந்த அம்மா? இல்ல ஓகே, எத்தனை பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் தெரியுமா ஹேர் ஸ்டைல்? அட்லீஸ்ட் ட்ரிம் பண்ணிக்கோங்கப்பா லைட்டா. நோ வே. ஹேர் கட் பண்ணி தான் ஆகணும். நோ வே. ஏய், நோ. வழக்கமாக ஃபாதர் தான் கிட்ஸை கூப்பிட்டு வந்து ஹேர் கட் பண்ணுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் கிட்ஸ் கூப்பிட்டு வந்து ஃபாதருக்கு ஹேர் கட் பண்ண போகிறாங்க. எப்படி வந்து சிக்கி இருக்கேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் உங்களை மாதிரி இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து என்ன சலூனுக்கு கூப்பிட்டு போனார். இப்போது நீங்கள் உங்கள் அப்பாவை சலூனுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க. சரி, என்ன மாதிரி ஹேர் கட் வேணும்? இவ்ளோ கட் பண்ணிடுங்க. அவ்வளோ கட்லாம் பண்ண முடியாதுப்பா, ட்ரிம் தான் சொல்லியிருக்கீங்க. இவ்ளோ கொஞ்சம் ஓகே. இவ்ளோ ஓகேவா? இவ்ளோ பேசாமல் மொட்டை அடிச்சு விட்றேன் எனக்கு. ஓகேவா? என்ன ஒன்றும் உனியா ஹேர் பேண்ட் ரிமூவ் பண்ணுங்க சொல்றேன். அப்படியே எவ்வளோ நல்லா இருக்கு. இதை போய் வெட்ட சொல்றீங்களே.
You can do like till this much. Okay. Like here. வெரி லிட்டில் Very little. Yeah, like this much. Till here you can. ஏ நோ வெரி லிட்டில் ப்ரோ வெரி லிட்டில் Please do like this much. Do like this much. Yeah. Not there. Here. Here till here. நோ ப்ரோ கொஞ்சமாக ட்ரிம் பண்ணுங்க போதும். Cut like till this much, yeah. Like this much, and in the side just put like the Z, like yeah. And over அதெல்லாம் வேணாம். and at the ear you need to cut a lot. Okay, now cut till லைட்டா this ட்ரிம் much. பண்ணுங்க போதும். Cut till this much, yeah. சும்மா இரு நீ வேற லைட்டா ட்ரிம் பண்ணுங்க போதும். This much. Yeah, cut till this much. Cut till this much. Cut till this much. You can do that. Okay. No. You can do something. No, you will something. ப்ரோ தயவு செஞ்சு அவங்க கிட்ட கொடுத்து என்னை பழி வாங்கிடாதீங்க. நீங்களே வந்து லைட்டா அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணி கொடுங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. காலம் எவ்வளோ மாறிடுச்சு பாருங்க. என்னாச்சு சார்? அதாவது சின்ன வயசில் எங்கள் அப்பா என்னை வந்து சலூனுக்கு கூப்பிட்டுருவாரு. ஓகே. இப்போ என் பசங்க அவங்க அப்பாவை சலூனுக்கு கூப்பிட்டு வந்துருக்காங்க. அதே மாதிரி சின்ன வயசு முன்னாடிலாம் வந்து ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் தான் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. இப்போ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு ப்ராப்ளம். எனக்கு முடியல கை வச்சாலே எனக்கு தூக்கம் வந்துடும். இப்போ நீங்களே பாருங்கள் ஹேர் கட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு ஸ்டேஜ் அப்படியே எனக்கு இழுக்கும் தூக்கம். அப்போ எங்கள் அப்பா வந்து எழுப்பி தூக்கம் தட்டி அப்படியே கன்னத்தில் ஒரு பட்டுன்னு அடித்து எழுப்புவார். ஓகே. அதெல்லாம் எனக்கு நல்லா மறக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து அப்பா நீங்கள் வராதீங்கப்பா நான் தனியாக போகிறேன்ட்டு நான் தனியாக போய் எனக்கு எப்படி வேணுமோ மார்க்கெட் பண்ணிட்டு வந்துடுவேன். எங்கள் அம்மா வந்து என்னடா முடி வெட்டிருக்கேன் மறுபடியும் கூப்பிட்டு சலூனுக்கு கூப்பிட்டு என்ன வெட்டிருக்கீங்க உங்கள் பையன் தாங்க அந்த மாதிரி கேட்டார். இல்லை இன்னும் நல்லா க்ளோஸாக வெட்டுங்க அப்படின்ட்டு ஓகே. ஒரு தடவையும் எங்கள் அம்மா திரும்ப கூப்பிட்டு போவாங்க. நல்லா ஒட்ட வெட்டிட்டு முடியே இருக்க கூடாது தலையில. இப்போ ரீசெண்டா வந்து ஒரு அந்த அதே சலூனுக்கு போன போது அவர் சொல்றாரு, ஐயப்பா உனக்கு ஞாபகம் இருக்கா உங்க அம்மா உன்னை திரும்ப கூப்பிட்டு வருவாரு. ஸோ அதெல்லாம் லைஃப்ல மறக்கவே முடியாத சில விஷயங்கள். சார் இப்போ நீங்க லாங் ஹேர் வச்சிருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ப்ராஜெக்ட்காக வளர்த்தேன். ஓகே. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் சரி இன்னொரு ப்ராஜெக்ட் வரும்போது வெட்டணும். ஓகே. அது இன்னொரு ப்ராஜெக்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது வரைக்கும் எவ்வளோ வளருதோ வளர்த்துக்கலாம் அப்படின்னு. திடீர்னு லாங் ஹேர் நல்லா இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு ஒரு படம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஓகே வளர்த்துட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு படத்துல திடீர்னு ஹேர் கட் பண்ணுங்க சார் பண்ணிடலாம் ஆகணும் வர வழியில். ஓகே. பசங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. நீங்க ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க காலெல்லாம் மாறி போச்சுன்ட்டு. பசங்க கூப்பிட்டு வந்து அவங்க இஷ்டத்துக்கு இப்போ ஹேர் கட் பண்றாங்க இல்லையா? இது எப்படி இருக்கு? இந்த ஃபீல் எப்படி இருக்கு? அதுவும் ஃபாதர்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இருக்கு. அதாவது எப்படின்னா அது ஒரு ஹாப்பினஸ்ல, அதாவது அவங்கள சந்தோஷமா இருக்காங்களான்னு ரியலைஸ் பண்றது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஸோ ஓகே தான் நம்ம விட்டுறது. அதாவது இந்த கால ஜென்ரேஷனில் நம்மளோட அவங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். லாங் ஹேர் நல்லா இல்லை அப்படின்னா ஓகே அப்போ நல்லா இல்லை தான் நம்ம தானே வச்சுட்டு இருப்போம். அப்படியே நேரத்துக்குள்ள கூட சொல்லிட்டு இருந்தேன் நான் வந்து தகுலை சிம்பு மாதிரி குடிமி போட்டுக்கிட்டுமா அப்படிலாம் யோசித்தேன். கொஞ்சம் கூட மதிக்கல என் பசங்க. உனக்குலாம் அது நல்லா இருக்காது. ஓகே திரும்ப பண்ணிக்கோனா பண்ணிட்டு ஆகும். ஸோ இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. ஸோ ஏதாவது மறக்க முடியாத அனுபவத்தை, அதுவும் சலூனில் வேற இருக்கும், ஹேர் கட் பற்றின ஏதாவது மறக்க முடியாத அனுபவத்தை அப்பா கூட பகிர்ந்துக்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு என்னன்னா எங்கள் அப்பா தவறுனதுக்கப்புறம் நான் வந்து மொட்டை அடிக்கணும். ஆனால் என்னால் அடிக்க முடியல. மூவி கமிட்மெண்ட்டு. ஸோ கண்டினியூட்டினால என்னால் மொட்டை அடிக்கக்கூடாதுன்றாங்க. ஸோ மீன் அடிக்கணும்னு சொன்னாங்க. பட் என்னால் பண்ண முடியல. ப்ரொஃபஷனுக்காக வேறு வழி இல்லை. ஸோ என்னன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்ன அப்படின்னா எங்கள் அம்மா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. யூஸ்வலாக அதெல்லாம் இல்லை இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், சடங்குலாம் கரெக்டாக பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுவாங்களே. எங்கள் அம்மா அதை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் சொந்தக்காரங்கிட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே அது அவன் ப்ரொஃபஷன், அதெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு. தாடி கூட எடுக்கலை, தாடி கூட நான் எடுக்கலை. ஸோ அது வந்து எனக்கு இப்போ நாள் முன்னாடி சொன்னேன் எங்கள் அப்பா தான் என்னை கூப்பிட்டு போவார் அப்படின்ட்டு. எங்கள் அப்பா இது ஆனதுக்கு நான் அது கூட பண்ணலே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன் அடிக்கடி. அப்பாவை மிஸ் பண்ணுறீங்களா சார்? கண்டிப்பாக. அதாவது எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்கள் அப்பா. நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் ஜாயின் பண்ணேன். ஸோ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணும்போது எங்கள் அப்பா வந்து அவரும் மூவி இண்டஸ்ட்ரியில் தான் இருந்தார். எங்கள் தாத்தா எல்லாமே மூவி இண்டஸ்ட்ரி தான் இருந்தார். ஸோ அவங்களுக்கு தெரியும் அசிஸ்டன்ட் டைரக்டர்னால் ஹெவியாக ஒர்க் இருக்கும், டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உனக்கு பே அந்த அளவு வராது, ஸோ நீ பார்த்து பண்ணு அப்படிங்கிறப்போ இல்லை நான் அங்கே தான் அதுதான் பண்ணணும் அப்படின்னா. அதனால
மாஸ்டர் டிகிரிலாம் படிச்சிருக்கேன் மீடியாவில், போய் அசிஸ்டன்ட் டேரக்டர் இல்லை டேரக்ஷன் தான் எனக்கு வேணும், எனக்கு அதான் பிடிச்சிருக்குன்னு. சரி ஓகே நம்ம பண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து அவங்க ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் போய் பெருமையாக என் பையன் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஜாயின் பண்ணியிருக்கான்னு. ஓகே, தட் 7G ரெயின்போ காலனி மொமெண்ட். அதே மூமெண்ட், அந்த மூமெண்ட் வந்து எனக்கு எப்போலாம் இது எப்போ தெரியும்னா, எங்கள் அப்பாவோட இது இறந்ததுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் கொலீக்ஸ்லாம் வந்து உங்கள் அப்பா வந்து பெருமையாக சொன்னார்ப்பா. ஒரு தடவை என் பையன் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஜாயின் பண்ணிட்டாலும் வந்து பெருமையாக சொன்னார். என்கிட்டே வந்து திடீர்னு அப்பா அசிஸ்டன்ட் டேரக்டர் ஜாயின் பண்ணிட்டாங்கிறப்போ, இது அசிஸ்டன்ட் டேரக்டரா, யாரை எங்கே போனா இவன், யாரை பார்த்தா எப்படி ஜாயின் பண்ணான்னு ஒன்றும் அந்த மாதிரி இது பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமராக இருக்கட்டும், அதாவது ஒரு எப்படி எல்லாருக்கிட்டையும் ரெஸ்பெக்டபுளாக இருக்கணும், அதே மாதிரி எப்படி சோஷியலாக மூவ் பண்ணணும், கம்யூனிகேஷன், நிறைய விஷயம் வந்து எங்கள் அப்பா தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அதுதான் வந்து நான் என் பசங்களுக்கு இப்போது கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அதாவது எல்லோரும் சொல்லுவாங்க பசங்களை வந்து திட்டாத, இப்படி அப்படி பேரண்டிங் பற்றி என்னென்னமோ சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னென்னா எங்கள் அம்மா அப்பா பண்ணது தான் கரெக்டான பேரண்டிங், என்னை நல்லா வளர்த்துருக்காங்க. அதே தான் நான் என் பசங்களுக்கும் பண்ணுவேன். அவ்வளோதான், சிம்பிள். எங்கள் அப்பா என்ன திட்டினாரா, நான் என் பசங்களை திட்டுவேன். எங்கள் அப்பா வந்து என்ன கரெக்டான விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு, என்னென்ன கெட்ட விஷயங்களும் நிறையா சொல்லி கொடுத்தாரு எனக்கு. அதாவது இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன்னா அது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். பசங்களுக்கு போய் ஏன்டா இதெல்லாம் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. இல்லை, பசங்களுக்கு இது தப்புங்கிறதும் தெரியணும். அது தெரிஞ்சாதான் அதை பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா அப்படியே பாட்டி பண்ணிட்டு போவாங்க. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் எங்கள் அப்பா எனக்கு இல்லைங்க, அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஆகிட்டேன் நான். சார், இது வந்து இது ஏன் பொறுப்பு இல்லை, இது வந்து உங்க டாட்டர் அண்ட் சன் கொடுத்த ஹேர்ஸ்டைல் தான். அமேசிங்கா, அட பாருங்களா. அதுக்குதான் வேணான்னு பாதி முடி வெட்டினதுக்கு அப்புறம் இவனுக்கு ஓல்டுங்கிற, வெட்டின முடி எடுத்து ஒட்டவும் முடியாது. ஓகே, இல்ல சார், நம்ம ஆள் பக்காவா கட் பண்ணிடுவாரு. ஃபைனல் டச்ல நீங்க பாருங்க. ஓகேங்களா சார்? இப்போ நீங்க பேரண்டிங் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, அப்பாவுக்கு வந்து பொண்ணு தான் செல்லமா இருப்பாங்க, அம்மாவுக்கு பையன் செல்லமா இருப்பாங்க. ஏன்னா அப்பா வந்து பெண்கள், அதான் பொண்ணை பார்க்குற விதமும் பையனை பார்க்குற விதமும், ரெண்டு பேரையும் கண்டிக்கிற விதமாகட்டும், பாசம், அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம காலகாலமாக சினிமாலையும் பார்த்துருக்கோம், நிறைய பேர் வீட்லேயும் அதான் நடக்கும். ஏன்னா பையன் வந்து அம்மாவுக்கு செல்லமா இருப்பான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா படுற கஷ்டம் தெரியாது. பட் எப்பயுமே வந்து அவங்க நம்ம கூட இல்லாதப்போ தான் அதை பற்றி எல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? அதாவது இது வந்து ஒரு பயாலஜிக்கல் விஷயம்தான். ஓகே, ஆப்போசிட் செக்ஸ் ஆல்வேஸ் அட்ராக்ட் மாதிரி தான். ஒரு அம்மாவுக்கு பையன் தான் முக்கியம், பொண்ணு முக்கியமா அப்படின்னா அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லா குழந்தையும் ஒன்று தான். அதே மாதிரி ஒரு குழந்தைகிட்ட அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமானா ரெண்டு பேருக்கும் ரெண்டுமே தான் பிடிக்கும். ஆனால் என்னன்னா அந்த அஃபெக்ஷன், அந்த அட்டாச்மெண்ட் வந்து அம்மாவுக்கும் பையனுக்கும் கொஞ்சம் அதிக எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எப்போவுமே அது இருக்கும். அது என்ன அப்படின்னா இட்ஸ் லைக் ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா அவங்க மீடியா எக்ஸ்போசரும் நிறையா இருக்குது. குழந்தைங்களுக்கே பார்த்தோன்னா எங்கள் அப்பா தான் எனக்கு ஹீரோ அப்படின்ட்டு அந்த ஒரு இது இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி கேர்ள்ஸ் வந்து தே வாண்டட் தேர் ஃபாதர் ஒரு ப்ரையாரிட்டியாக பண்ணுவாங்க. பட் அவங்கக்கிட்ட போய் நேராக போய் அவங்க அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் தான் பிடிக்கும். பட் அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வந்து கண்டிப்பாக அந்த ஆப்போசிட் செக்ஸ் அந்த அட்டாச்மெண்ட் வந்து எப்போவுமே அது உண்மை தான். ஓகே, அது என்னன்னா அதுக்காக என் பையனை எனக்கு பிடிக்காதான்னு சொல்ல மாட்டேன், எனக்கு என் பையனை ரொம்ப பிடிக்கும். ஓகே, பட் பொண்ணு வந்து எப்படின்னா உங்களுக்கு, அதாவது மென் ஆர் ஆல்வேஸ் அரகண்ட், உமன் ஆர் ஆல்வேஸ் சாஃப்ட். ஓகே, ஸோ எப்போவுமே ஒரு அரகண்டாக ஒருத்தனுக்கு ஆப்போசிட்டாக சாஃப்டாக ஒருத்தங்களை பார்த்தா பிடிக்கும். ஓகே, சாஃப்டாக இருக்கிற ஒருத்தங்களுக்கு அரகண்டாக ஒருத்தங்களை பார்த்தா பிடிக்கும். அதுதான் எனக்கு தெரியும், என்னோட கருத்து நான் நினைக்கிறேன். அது உண்மையான எனக்கு சொல்ல தெரியல. என் பொண்ணோட சாஃப்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து கேர் பண்ணுறது, நான் டயர்டாக வந்து உட்காந்தா ஹக் பண்ணுறது, அது க்யூட்டாக பிடிக்கும். சரி, என் பையனும் பண்ணுவான், ஆனால் இவன் பண்ணுற அளவு அவன் வந்து இது பண்ண மாட்டான். ஓகே, வந்து முறைக்கிறாரு. அதுதான் இவன் கேரிங்காக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் என்ன சொல்கிறது, அவங்க அம்மாவுக்கு ஒன்றுன்னா இவன் துடிப்பான், துடிச்சு ஓடுவான் அம்மா அப்படின்னா. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே இவன் அழ ஆரம்பிச்சிட்டான். ஓகே ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் அது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே சார், சரி, ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுது, டக்குன்னு கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, உங்களுடைய டாட்டர் அண்ட் சனுக்காக நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை முடிச்சிட்டீங்க. ஹாப்பி, டபுள் ஹாப்பி. வேர் இஸ் மை கிஃப்ட்? உங்கள் கிஃப்ட் அடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுவும் நம்ம வந்து நீங்கள் ஹேர் கட் பண்ணோடனே ரிவீல் பண்ணிடுவோம். ஓகே ஓகே ஓகே, ரெடி.
இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? உண்மையில நல்லா இருக்கா? சீரியஸ்லி? Seriously. அப்பா 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 நான் தான் சொன்னல யாராவது முடி வெட்டினாங்கன்னா நான் தூங்கிடுவேன்ட்டு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மை நியூ லுக் ஸ்கூல் ரைட்? ஓகே. ஸோ உங்களோட கிஃப்ட்டை நான் நிறைவேற்றிட்டேன். இப்போ என் gift எங்க? Yeah. ஓ, வாட் இஸ் திஸ் பிளேஸ்? Jonas. ஸ்டீரியோ டைப் ரோல்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் இது பண்ணல. ஏன்னா எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஃப்ரெண்டு, ஒரு காமெடியன், அந்த மாதிரி தான் இது போர்ட்ரே பண்ணாங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரையிங் டு டூ சம் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். பட் அகைன் நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால நான் வந்து சில படத்தில் ஒர்க் பண்ணும்போது, இப்போ சூரரை போட்டு ஒர்க் பண்ணும்போது நான் நடிக்கலை. இல்லை, மிஸ் பேட் பாய்.